நான் டாக்டர் எஸ் பாலமுருகன், நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன், சிறுநீரக மருத்துவர் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை மருத்துவர். சிறுநீரக பாதிப்பு பரம்பரையாக வருமானு கேட்குறாங்க. எல்லா சிறுநீரக பாதிப்பும் பரம்பரையாக வர்றது இல்லை. ஒரு சில வியாதிகள் பரம்பரையாக வருது. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக இருக்க சிறுநீரகம் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் தான் நீளம் இருக்கும். ஆனால் இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் சொல்லுவோம், இன்னொன்று ஆட்டோசோமல் ரெசசிவ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஃபுல்லாக நீர்க்குமிழிகளாக இருக்கும். இது வந்து பரம்பரையாக வருது. அதாவது அப்பாவுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும். ஆனால் இது வந்து உடனடியாக உயிருக்கு ஆபத்தெல்லாம் வந்துடாது. இது வந்து நிறைய சமயம் வெளியிலே தெரியாது. அந்த அவருக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ணும்போது கிட்னியில் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்க்குமிழிகள் ஆர் சிஸ்ட். இது வந்து கிட்னியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இல்லை மில்லியன் லேக்ஸ் கணக்கில் கூட இருக்கும். இது வந்து ஒரு வகையில் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகக்கூடிய வியாதி. இப்போ இன்றைக்கி அவன் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு 20 வயசில் அவனுக்கு கிட்னியில் சிஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சான்னா அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவன் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஸ்கேனு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே அவன் வந்து காலத்தை ஒட்டிலாம் ஒன்றும் இல்லை. அவன் கல்யாணம் பண்ணும்போது அவன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு இது எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு வைத்தியம் இது வரைக்கும் இல்லை. எதுக்கு வைத்தியம் இருக்குன்னா இந்த ADPKDனால வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், கிட்னி ஃபெயிலியர், இதை வந்து தவிர்க்கிறதுக்கு அதை தள்ளி போடுறதுக்கான வழிமுறைகள் இருக்கிறதே தவிர அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி குழந்தைகளுக்கு சில சமயம் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து கிட்னியில் கட்டி இருக்குன்னு வரும். அதுதான் ஆட்டோசோமல் ரெசசிவ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இது இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம குழந்தையோட பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஒரு கட்டத்தில் நம்ம அதுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அப்படி இருந்தால் டயாலிசிஸ் போக வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து சிறுநீரக கற்கள் ஃபேமிலியில் வரும். அதாவது அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கும் அதிகமாக சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ.